ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பிலிருந்து பாக்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, பிற்படுத்தப்பட்டோருக்காக உருவாக்கப்பட்ட முதல் ஆணையம் எது? பிற்படுத்தப்பட்டோருக்காக உருவாக்கப்பட்ட முதல் ஆணையம் ஆப்ஷன் பி, காக்கா கலேல்கர் குழு. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1953. இரண்டாவது கேள்வி, குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யும் சரத்து எது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சரத்து 24. மூன்றாவது கேள்வி, நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம். கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1862 ஆண்டு. இது தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. நான்காவது கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28 ஐந்தாவது கேள்வி, மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மண்டல் கமிஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. ஆன்சர் 1979 ஆண்டு. மண்டல் கமிஷன் 1979 யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? மொரார்ஜி தேசாய். இது பிற்படுத்தப்பட்டோருக்காக உருவாக்கப்பட்ட இரண்டாவது ஆணையம். முதலாவது ஆணையம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம்ல, அதுதான் காக்கா கலேல்கர் குழு. ஆறாவது கேள்வி, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஐநா சபையால் எப்போது அறிவிக்கப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1948 ஆண்டு டிசம்பர் 10 மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் 1948 டிசம்பர் 10. ஏழாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குவது உச்சநீதிமன்றம். ரிப்பீட்டட் கொஷின் இதுவும். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலன் யார்? உச்சநீதிமன்றம். எட்டாவது கேள்வி, ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988 ஆண்டு. ஒன்பதாவது கேள்வி, நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் லோக்சபா. மக்களவையில் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த முடியும். பத்தாவது கேள்வி, தேசிய சட்ட சேவைகள் அதிகார அமைப்பு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1987 ஆண்டு. NALSA அப்படின்றது தேசிய சட்ட சேவைகள் அதிகார அமைப்பு. இது நிறுவப்பட்ட ஆண்டு 1987. இந்த அமைப்பு சமுதாயத்தில் நலிந்த பிரிவினர்களுக்கு இலவச சட்ட உதவியை வழங்குகிறது. 11வது கேள்வி, நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம். இது ஸ்கூல் புக்கில் இதுதான் ஆன்சர் இருக்குது. 12வது கேள்வி, தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி காலத்தில் குடவோலை என்னும் தேர்தல் முறை வழக்கத்தில் இருந்தது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சோழர்கள். சோழர்கள் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் குடவோலை என்னும் தேர்தல் முறை வழக்கத்தில் இருந்தது. 13வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1920 ஆண்டு. சுதந்திரத்திற்கு பின் எப்போது நடைபெற்றது? 1952 ஆண்டு. 14வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறாதவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாநில சட்டமன்றத்தில் உள்ள நியமன உறுப்பினர்கள் அந்த தேர்தல் குழாமில் இருக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு என்னன்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் குழாம். அதுவும் தேர்வில் கேட்டிருக்காங்க. 15வது கேள்வி, சர்வதேச குழந்தைகளுக்கான ஆண்டு எப்போது ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1979 ஆண்டு. சர்வதேச குழந்தைகளுக்கான ஆண்டு 1979. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. 16வது கேள்வி, எந்த ஆண்டு ஐநா பொது சபை நிறுவப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1945 ஆண்டு 24 ஐநா பொது சபை நிறுவப்பட்டது 1945
24. அடுத்து இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஜனவரி 25ஆம் நாள். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. 18வது கேள்வி, உலகில் எத்தனையாவது நாடாக இந்தியா நாட்டோவை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் 14வது நாடு. 19வது கேள்வி, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆன்சர் 2007ஆம் ஆண்டு. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் 2007. 20வது கேள்வி, நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? பொறுத்துகளை அடிக்கடி நமக்கு கேட்பாங்க. ஸ்டார்டிங். நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங். ஸோ இந்த பாக்ஸ் கொஷின் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். பொறுத்துகளை அடிக்கடி கேட்டது. இஸ்ரேலில் நாடாளுமன்றத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெனஸ்ட். ஜெர்மனி பந்தெஸ்டாக். டென்மார்க் போக்டிங். நார்வே ஸ்டார்டிங். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கிரஸ். இதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்ஜெக்டிவில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து 21வது கேள்வி, அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது சொத்துரிமை எந்த பிரிவின் கீழ் இருந்தது? ஆன்சர் சட்டப்பிரிவு 31 இருந்தது. அது நீக்கம் செய்யப்பட்டு தற்போது 300A உள்ளது. 22வது கேள்வி, எந்த ஆண்டு குடிமக்களுக்கான முதல் எழுதப்பட்ட அடிப்படை உரிமை மகாசாசனம் வெளியிடப்பட்டது? மகாசாசனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1215ஆம் ஆண்டு. இங்கிலாந்து மன்னன் முதலாம் ஜான் என்பவரால் இது வெளியிடப்பட்டது. 23வது கேள்வி, மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக ராஜ மன்னார் குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1969ஆம் ஆண்டு. ராஜ மன்னார் குழு அப்படின்றது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. ஆண்டு 1969. 24வது கேள்வி, தமிழ் மொழியை எப்போது இந்திய அரசு செம்மொழியாக அறிவித்தது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. ஸோ மேலும் 5 இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 செம்மொழிகள் இந்தியாவில் இருக்குது. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. ஒடியா 2014ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 25வது கேள்வி, அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவல் மொழிகளை பற்றி விவரிக்கிறது? அலுவல் மொழிகளுக்கான பகுதி எது? 17. அடுத்து, குடியரசுத் தலைவரின் ராஷ்டிரபதி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத். ராஷ்டிரபதி பவன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ரிட்ரீட் கட்டிடம் சிம்லாவில் உள்ளது. 28வது கேள்வி, குடியுரிமை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என கூறும் சரத்து எது? சரத்து 11. குடியுரிமையை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என கூறும் சரத்து 11. 29வது கேள்வி, தமிழகத்தில் எப்போது சட்ட மேலவை நீக்கப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள். தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள். 30வது கேள்வி, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் 2 பதவியும் ஒரே நேரத்தில் காலியாக உள்ளபோது குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பவர் யார்? ஆன்சர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகிய பதவிகள் ஒரே நேரத்தில் காலியாக இருக்கும்போது நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உங்களுக்கான கேள்வி, தமிழகத்தில் எப்போது சட்ட மேலவை நீக்கப்பட்டது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.